Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து சீரான நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்து உற்சாகமடைந்தனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தங்கம் வழங்கிட கேட்கலாம். தங்கம், இப்ப விடுமுறை தினம், வார இறுதி நாட்கள் குற்றாலத்தில் குவிந்து வருகிறார்கள் சுற்றுலா பயணிகள் என்று அறிகிறோம். கள நிலவரம் என்ன? வணக்கம். அதாவது தமிழகத்தில் தற்போது தென்மேற்கு பருவமழையானது தீவிரமடைந்து காணப்படுகிறது. குறிப்பாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதங்களும் குற்றாலங்களில் சீசன் காலம் என அழைக்கப்படும். இந்த காலங்களில் அனைத்து அருவிகளும் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டிக் கொண்டிருக்கும். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவில் பெய்த மழையால் குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டதை தொடர்ந்து நேற்று முழுவதும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு கருதி கொடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது இந்த வார இறுதி நாட்கள் விடுமுறை மற்றும் தற்போது நீர்வரத்து ஓரளவு சீரான காரணத்தினாலும் இன்று கனமழைக்கான எச்சரிக்கை தென்காசி மாவட்டத்தில் கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது மழை இல்லாத காரணத்தினாலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தற்போது மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியிருக்கு. அதனைத் தொடர்ந்து மெயின் அருவி பகுதியில் தற்போது ஒரு பகுதி மட்டும் தடுப்புகள் அமைத்து தற்போது சுற்றுலா பயணிகளை கண்காணித்து காவல்துறை குளிக்க அனுமதித்து வருகின்றனர். இதே போல ஐந்தருவி, புலியருவி உள்ளிட்ட அருவிகளில் தற்போது முற்றிலுமாக குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் பழைய குற்றால அருவியில் குளிக்க தடையானது தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது தொடர்ந்து விடுமுறை காலம் என்பதால் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து வரும் பொதுமக்கள் மற்றும் வெளியூர் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் அருவி பகுதியில் உற்சாகமாக குளியலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தற்போது வெயில் என்று ஒரு இதமான சூழ்நிலை நிலவுவதால் குளிப்பதற்கும் ஒரு ரம்மியமான சூழலாக இருக்கிறது. மேலும் நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தற்போது தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. இன்னும் அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி தங்கம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.